பத்லு, பத்லு, நானும் காத்தாடி விடுறதுல எக்ஸ்பர்ட் தெரியுமா? மோட்டு சக்கராந்தி வேற வரப்போது இல்ல, அதுல பட்டம் விடுற காம்படிஷன் நடத்த போறாங்களாம். எல்லாரும் காம்படிஷனுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நானும் பட்டம் விடலான்னு ஆவலா இருக்கேன். ஐடியா இருந்தா கூடுறா மோட்டு. டேய் மண்டையா, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா, ஏதாவது ஒரு பட்டம் டீல்ல மாட்டி கீழே விழல, அதை எடுத்து விட்டு பார்த்து நம்ம போட்டியில கலந்துக்க ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. அங்க பாரு, அந்த காத்தாடி தனியா வருது பாரு, சீக்கிரமா. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க உங்களை கவனிக்கல. அந்த காத்தாடிய பாத்துக்கிட்டே வந்தோமா, அதான் கவனிக்க. காத்தாடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா காத்தாடி பிடிக்க போறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதுல ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். இதோ உங்க கண்களை பாருங்க எப்படி செவந்து போயிருக்குன்னு. அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க கண்ணு ஒண்ணும் செவந்தெல்லாம் போகலையே. நல்லா இருக்கிற எங்க கண்ணு செவந்து போனதா ஏன் இந்த அகலமான அங்கிள் சொல்றாரு? இப்ப காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, கரெக்டா இருக்கா? எங்களை மன்னிச்சிருக்க பாக்ஸர் அண்ணே. ஒரு பக்கம் அடிச்சதோட சரி, இன்னொரு பக்கம் விட்டுட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் சரி. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? காத்தாடியை பிடிக்க போகும்போது இனிமே கண்ணு தெரியாம ஓட மாட்டோம். பத்லு, நீ கைய நல்லா புடிச்சுக்கோ. நான் மெதுவா போய் அந்த காத்தாடியை எடுத்துறேன். நீ தைரியமா போ மோட்டு. உன்னை நான் பத்திரமா புடிச்சிக்கிறேன். பல்ல பல்லே, பல்ல பல்லே. இது பாஞ்சி பாயிர பட்டம். இந்த பாக்ஸரோட பட்டம். விட்டு பார்த்தா தீரிப்பாயோ நான் விடுற பட்டம். இது பாக்ஸரோட பாக்ஸரண்ணே, நீங்க எப்படி இந்த மரத்துக்கு கீழே வந்து நின்னீங்க பாக்ஸரண்ணே? நீங்க சொன்ன மாதிரியே நாங்க ரோட்ல கிடக்கிற பட்டத்தெல்லாம் எடுக்கிறது இல்ல பாக்ஸரண்ணே. நீங்க பாருங்களேன், மரத்துக்கு மேல இருக்கிறத மட்டும் தான் நாங்க எடுத்தோம். ஆமா பாக்ஸரண்ணே, ஆமா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நாங்க வேணும்ட்டு விழல, மரக்களை ஒடிஞ்சுதான் விழுந்துட்டோம். அட, இந்த அடிங்கிறது நமக்கு விழாம இருக்கணும்னு நாம முடிவு பண்ண கூடாது. அதெல்லாம் மேல இருக்கிற ஆண்டவன் தான் முடிவு பண்ணுவான். அண்ணே, உங்க உடம்பு தான் பயங்கர அகலம்னு நினைச்ச, உங்க மூளையும் ரொம்ப அகலமா தான் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. நமக்கு எப்போ என்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த ஆண்டவன் தானே முடிவு பண்றாங்க. பாருங்க நண்பர்களே, இந்த காத்தாடி மரத்துல மாட்டுறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி நீங்க வேற யார் மேல வேணாலும் விழலாம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க கீழ இருந்து மேல போக வேண்டி இருக்கும். தேவையா? ஒரே ஒரு நிமிஷம். மேல இருந்து நாங்க கீழே வந்தது வாஸ்தவம் தான். ஆனா கீழே இருந்து நாங்க எப்படி மேல போனோம்? எல்லாம் கடவுள் செயல். இருங்க புரிய வைக்கிறேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இனிமே நாங்க இந்த விளையாட்டுக்கு வர மாட்டோம். பாஞ்சி பாயிர பட்டம் இந்த பாக்ஸரோட பட்டம். மோட்டு பத்துலோட பட்டத்தை ஏன் பட்டம் அறுக்கும்? அண்ணா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல வர போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம மொட்டை மாடியில இருந்து பட்டம் விடுறது மிகப்பெரிய தப்பு தான். ஒண்ணுல இருந்து கண்ணீர் வரும், இன்னொரு கண்ணு ரத்தம் மட்டும் செவக்கும். இதை தானே சொல்ல வரீங்க? கீழே இருந்து மேல போக வேண்டிய இருக்கும். நீங்க எந்த தண்டனை கொடுக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்கண்ணே. 1 2 3 மட்டும் சொல்லுங்கண்ணே. 1 2 3 அப்படி சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்படி திரும்பி இப்படி ஓடிடுவோம். மரியாதையா ஒரு பஞ்சு வாங்கிட்டு போங்க. பாஸ், இந்த வைரத்தை தான் நம்ம கடத்த போறோமா? ஆனா ஊருக்கு வெளியில இருக்கிற உங்க அண்ணனுக்கு வைரத்தை எப்படி கொண்டு போய் கொடுக்க போறீங்க? அது கஷ்டமாச்சே. இன்ஸ்பெக்டர் சிங்கம் நம்மள பிடிக்கிறதுக்காக அவர் கண்ணுல விளக்கண்ணிய விட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்ட் தானே நம்பர் 2? இந்த வைரத்தை எப்படியாவது நான் கடத்திக்கிட்டு போய் எங்க அண்ணன் கிட்ட கொடுத்தே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? முழிக்காதீங்கடா பேக்குகளா. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அத சொல்றேன். இந்த வைரத்தை நான் ஒரு பெரிய பட்டத்துல கட்டி அதை பறக்க விட போறேன். ஊருக்கு வெளியே இருக்கிற அண்ணன் கிட்ட வைரத்தை விழ வைக்க போறேன். வைரமும் எங்க அண்ணன் கைக்கு போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயமும் சிங்கத்துக்கு தெரிய போறது இல்ல. என்னோட பட்டம் சைனாவோட மேக்கு. ரிமோட்லயே பட்டம் விடுவோம்ல நாங்க. என் பட்டத்து கூட யாராலையும் போட்டி போட முடியாதே. அவன் அழுகுறி ஆட்டம் ஆடுறான். இரு, அவனை வச்சுக்கிறேன்.
மோட்டோ வீட்டுக்கு போய் தூக்கு. டானோட பட்டத்துக்கிட்ட போட்டி போட்டா உனக்கு சங்கு. என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவனுங்க பட்டத்துக்கு பதில என் பட்டத்தால தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். டீல விட்ட காலி பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்ப பாரு உனக்கு என்ன பண்றேன்னு. அடே ஒரு பட்டை அறுத்ததுக்கா இப்படி கண்ணாடி கண்டு போற அளவுக்கு கத்துற? மோட்டோ ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சீக்கிரம் சொல்லு. நான் என்ன பண்ணுவேன்? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. நம்ம டானோட பட்டத்தை பத்தி நம்ம ஜட்கா சாருக்கு நான் போன்லயே எல்லா மேட்டரையும் சொல்லிட்டேன். அவனோட பட்டத்துக்கு சரிசமமா நமக்கும் ஒரு பட்டம் ஜட்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சேர்ந்துடும். மோட்டு, என் உயிர் நண்பா, என் அருமை சகோதரா, இங்க பாரு. பத்துலுக்காக நான் இத ஸ்பெஷலா தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். காத்தாடி எவ்வளவு பெரிய காத்தாடி! இது பெருசு மட்டும் இல்ல, இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இதோட சேர்ந்து ஒரு ஆளும் கூட பறந்து போகலாம். இத பறக்க வைக்கிறதுக்கு நூல் தேவையில்ல, பெட்ரோல் தேவை. இத யாராலையும் கட் பண்ண முடியாது. இது கிட்ட யாரும் டீலுக்கும் வர முடியாது. அடடா, பின்னிட்டீங்க ஜட்கா சார். இத வச்சு அந்த ஜானை நான் ஒரு வழி பண்ணிடுறேன். இங்க பாரு பத்துலு, இத ரொம்ப தூரம் கொண்டு போய் காத்துல பறக்க விடு. ஒருவேளை இத மேல பறக்க வச்சிட்டோன்னு வையு, அதுக்கப்புறமா இத ரிமோட்லயே கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி? இந்த பட்டனை பிரஸ் பண்ணா என்ன ஆகும்? அடே நிறுத்துங்கடா, டே என்ன கீழே இறக்குங்க. என்னடா பண்றீங்க? இறக்குங்கடா. அச்சோ, நீங்க என்னப்பா பண்றீங்க? இத நான் இப்பதான் முதல் தடவையா கண்டுபிடிச்சிருக்கேன். இத கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு நேரம் தேவையே. இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. யோ 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 யோ, தலையெல்லாம் சுத்துது. சீக்கிரமா இறக்கி விடுங்கய்யா. சீக்கிரம் இறக்குங்கடா டே. நம்ம கீழ இருந்து பட்டை விடுறதும் தப்பு, பட்டத்தோட சேர்ந்து மேல பறக்கிறதும் தப்பு, போற போக்க பார்த்தா காத்தாடி விடுறத பாக்குறதும் தப்பு. இந்த மோட்டு பத்துலு எங்க இருந்தாலும் அங்க போறது மிகப்பெரிய தப்பு. ஏன் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரோ? பட்டத்தை புடிங்கடா, சீக்கிரம் பட்டத்தை புடிங்க. 1 கோடி புடிங்க, சீக்கிரமா அத பறந்து புடிங்க. இந்த வைரத்தை நாம சிங்கம் சார் கிட்ட ஒப்படைச்சாக்கணும். சீக்கிரமா சிங்கம் சாருக்கு போன் பண்ணுங்க, சீக்கிரம். நினைக்காதீங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். உங்க வண்டியை திருப்பி கொடுத்துறோம். காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சமோசா ஐ மோட்டோ எப்படி இருக்க? ஆமா, வண்டி யார் ஓட்டுறா? அடே பத்துலு, அங்கே இருந்த வந்துட்டேன். மோட்டு, அந்த வண்டிக்குள்ள இருக்கிற பட்டனை உடனே அழுத்து. நாங்க இந்த ஏரி வழியா ஏறி போய் அந்த பட்டத்தை பிடிக்கிறோம். அழுத்த சொன்னா உடனே அழுத்திட்டிய, காப்பாத்துங்க. சொன்னா கேள்றா, எங்களை கீழே இறக்கி விடுறா மோட்டோ. நீ தள்ளு, நான் ட்ரை பண்றேன். காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. மாட்டிக்கிட்டே கஜா கஜா. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது அது நடக்காது. வைரம் மட்டும் கிடைக்கலன்னு வைங்க, நீங்க எல்லாரும் இந்த தண்ணிக்குள்ளதான் இருக்க வேண்டியிருக்கும்.